திமுக கூட்டணி வந்து எப்படி நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, என்டிஏ கூட்டணியில யாருமே இல்ல, நிறைய தொடர்ந்து வச்சிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டணியும் கட்சியும் அவங்க கிட்ட கூட்டணி வரல அப்படின்னு சொன்னாங்க. 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மனித மரியாதைக்கான அடிப்படை பாதுகாப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த தமிழக அரசே இந்த கடனை வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த வாக்குறுதியாக தான் நான் பார்க்கிறேன். வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொன்ன இந்த வாக்குறுதி வந்து டபுள் சிக்ஸர் அடிச்சுட்டாரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். உயிரிழந்தா ரூபாய் 10 லட்சம் என்றும், காயமடைந்தவர்கள் ரூபாய் 2 லட்சம் என்றும் இது அறிவிச்சிருக்கிறது. உண்மையே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கு வட்டி வாங்காம இருக்கிறது, இது வந்து ஒரு நல்ல வாக்குறுதியாக தான் இந்த இடத்துல பாக்குறேன். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. இது வெறும் தேர்தல் அறிவிப்பா இல்ல கடந்த ஆட்சி அனுபவத்தோட வந்த உறுதியான வாக்குறுதிகளா? இந்த வாக்குறுதிகள் மக்கள் வாழ்க்கையை மாற்றுமா அல்ல அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி இது வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மட்டும்தானா? இன்னைக்கு இந்த வீடியோல இபிஎஸ் அவர்களோட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறை சாத்தியமா, அரசுக்கு சுமையா, 2026 தேர்தல் கேம் சேஞ்சர் ஆகுமா, இந்த மாதிரி அனைத்து கோணங்களிலும் விவாதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் கிட்ட இது பற்றின கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதியோர், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் 2000 இன்றைய விலைவாசிக்கு இது போதுமானதா இருக்குமா சார்? முதல்ல வந்து நம்ம திரு இபிஎஸ் அவர்களை பத்தி சொல்லிடுவோம். ஏன்னா அவர் வந்து 2 கட்டமாக 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டத்துல ஒரு 5 தேர்தல் வாக்குறுதியும், 2ஆம் கட்டத்துல ஒரு 5 தேர்தல் வாக்குறுதியும் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று அவர் அறிவிச்சாரு. இதுல இந்த 5மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸர் அடிச்சுக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தோனி மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிச்சிட்டாரு. சோ இது வந்து எதிர்க்கு இருக்கிற திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா இவங்க எப்படி திமுக கூட்டணி வந்து எப்படி நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, என்டிஏ கூட்டணியில யாருமே இல்ல, கடையை திறந்து வச்சிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டணியும் கட்சியும் அவங்க கிட்ட கூட்டணி வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க கிட்ட கூட்டணி வரல, ரொம்ப தொய்வா இருக்காரு, 10 தொவி பழனிசாமி அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் அவர் மேல வச்சாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் கியர்ல போயிட்டு இருக்கு என்டிஏ கூட்டணி. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சியினோட ஒரு பெரிய பொதுக்கூட்ட மாநாடு வந்து மதுராந்தகத்துல போன மாசம் வந்து போட்டாங்க. அங்க வந்து மக்கள் கூட்டத்தையும் சரி, அங்க இருக்கிற எழுச்சியும் சரி பார்த்துட்டு எதிர்கட்சியிலும் சரி மக்களுமே வந்து இந்த கூட்டணியை நம்ப தொடங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு அதிமுக வந்து 2ஆ உடைஞ்சிருச்சு, 3ஆ உடைஞ்சிருச்சு, 4ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்னு டிவிலையும் நிறைய யூடியூப் சேனல்லையும் டிபேட் வச்சாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஏறி அடிக்குது, அவரை வந்து டிசிஷன் வந்து டெல்லியில எடுக்கிறாங்களான்னு கனிமொழியா கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து டெல்லியில தான் முடிவு எடுக்கிறாங்க, அதிமுகவோட தலைமை கழகத்தோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இவங்க டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல டிஎம்கேல இது வரைக்கும் கூட்டணி முடிவாச்சா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே திமுக கூட்டணியில ஒரு குழுவை தேர்தல் வந்து தொகுதி பங்கிடுவதற்காக ஒரு குழுவை அமைப்பாங்க. இது வரைக்கும் திமுக கழகத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு அறிவிப்பே வராம இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கனிமொழி அக்கா வந்து டெல்லிக்கு போய் திரு ராகுல் காந்தியை வந்து பார்த்துட்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இன்னுமே கூட்டணி முடிவாம இங்க பொது மக்கள் மத்தியில பலவிதமான டிபேட் வச்சு இங்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறாங்க, இதனால நம்ம கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாகுது அப்படின்றதுக்காக
செய்வதற்காக போனாங்க. ஏன் அவங்க அனுப்புனாங்க? இங்க பல கட்ட முறையில வந்து எத்தனையோ தலைவர்கள் இவங்க செல்வ பெருந்தகை அவர்களிடம் வந்து பேசி பார்த்தாங்க. எதுவுமே ஒரு முடிவு ஏற்படாம போகவே ஃபைனலா கடைசி தூதுவரா திருமதி கனிமொழி அக்கா அவர்களை வந்து ராகுல் காந்தியை பார்க்க அனுப்புனாங்க. போய் பார்த்தாங்க. முடிந்ததா? அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டா இன்னுமே இல்ல. அப்போ நாங்க என்ன இங்க கேக்குறோம் அப்படின்னா, திமுக கழகத்தின் தலைமை அலுவலகம் டெல்லியில் உள்ளதா? ஏன் இன்னும் உங்களை வந்து உங்களோட ரிக்வெஸ்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட அதிகார ஆர்டரா இருக்கட்டும், திமுகவோட அதிகார ஆர்டரா இருக்கட்டும், பதில் சொன்னாரா? இதுக்கு முன்னாடி சபரீசன் அவர்கள் சென்றதாக சொல்றாங்க. போய் சீட்டை வந்து பேசிட்டு வந்ததா சொல்றாங்க ராகுல் காந்தியை பார்த்துட்டு. அது நடந்ததா? இல்ல. இது போல TR பாலு பேசிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல. திருப்பி கூடலூருக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் பொங்கல் டைம்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒரு பள்ளியில நடைபெற்ற விழால கலந்துகிட்டாருன்னு சொன்னாங்க. அங்க திரு ராசா அவர்கள் பேசினதா சொல்றாங்க. நடந்து முடிஞ்சிருச்சா? உங்க கூட்டணி வந்து பலமாயிடுச்சா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கேட்டா கிடையாது. இதெல்லாம் டிபேட் வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து யாருமே தயார் இல்லை. ஆனா ஏடிஎம்கேல 2ஆ பிரிஞ்சிருச்சு, 3ஆ பிரிஞ்சிருச்சு. எடப்பாடி சொல்றதை யாரும் கேட்கறது இல்ல. டிடிவி தினகரன் இவரை எடப்பாடியை பயங்கரமா திட்டாரு. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏடிஎம்கே திட்டாரு. இத பத்தி தான் டிபேட் வைக்கிறாங்களே கண்டி, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணி தலைவர்கள் மத்தியில. இத பத்தி யாரும் பேசுறதுக்கு தைரியம் இல்ல, திராணி இல்ல, அப்படிதான் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பா பெண் நிறுவனத்தை சேர்ந்தவங்க டிஎம்கே கூட்டணி தான் வின் பண்ணுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அங்க பிரச்சனையே நடக்காத மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. திமுக நிலைய வித்வான்களும் இந்த இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி அடிக்கிறாரு 6. நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாலும் சரி, ஸ்பின் போட்டாலும் சரி, அடிக்கிறது எல்லாமே 6ஆ தான் இருக்கு. பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. அதுவே வந்து ரொம்ப மக்கள் மத்தியில பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. இப்ப அடுத்தது நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அந்த தேர்தல் வாக்குறுதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் 2000 ரூபாய் போதுமானதா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ நான் என்ன அப்படி சொல்றேன்னா, நிச்சயமாக இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மனித மரியாதைக்கான அடிப்படை பாதுகாப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு இந்த 2000 ரூபாய் வைத்துக்கொண்டு நாம வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. சோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வருவதற்கு முன்பால் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அத பிற்காலத்துல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை சொன்னாங்க. ஆனா தேர்தல் நடக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதினா அனைத்து பெண்மணிகளுக்கும் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு உதவித்தொகை வழங்கப்படும் சொன்னாங்க. சோ அதவே அவர்களால வந்து பூர்த்தி செய்ய முடியாத போது திரு இபிஎஸ் அவர்கள் கொடுக்க போகும் இந்த 2000 ரூபாய் வயதானவர்களுக்கும் முதியோர்களுக்கும் விதவை பெண்மணிகளுக்கும் இந்த 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? இது உண்மையிலேயே ஒரு சிறந்த உதவி தொகையாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குமே இபிஎஸ் அவர்கள் சொன்னாரு, நீங்க டிஎம்கே கவர்மெண்டால போதுமான பண வசதி இல்ல, அரசாங்கத்துல எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் கேட்டீங்க. நீங்களே இப்ப 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்க முடியும் சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் நிர்வாக திறமை அற்றவர்களும் என்றும் பினான்ஸை எப்படி மேனேஜ் பண்றது தெரியல என்றும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் சிறப்பாக நிதி நிலைமையை பராமரித்து கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. உண்மையிலேயே பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அவர் இதை செய்வாரா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அவரால் இது பண்ண முடியும் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன்னா எத்தனையோ கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணிகளாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த பணம் வந்துன்றது பாத்தீங்கன்னா அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். சார், மாணவர்களின் கல்வி கடன் ரத்துன்னு அறிவிச்சிருக்காரு. இது வங்கிகளுக்கு சுமையா ஆகாதா? கண்டிப்பா இது வங்கிகள்ல வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி கடன் கொடுக்கிறது பேங்குக்கு சுமை ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழக அரசே இந்த கடனை வந்து ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த வாக்குறுதியாக தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏழைகளின் கல்வி கனவாக போகிறது
இந்த இடத்துல அவர்களை படிக்க வைக்கிறதுக்கு தன் பெற்றோர்களால முடியாத சூழ்நிலைகளில் இந்த மாதிரி பேங்க்ல கடன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறாங்க. சோ இதை இப்போ கவர்மெண்டே இந்த கடன்களை வந்து அடைக்கும். அப்ப அதாவது ஒரு கால் இபிஎஸ் ஓட அரசாங்கம் அமைந்தால் இந்த கடன் வந்து கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவோம், இந்த கடனை வந்து அரசாங்கமே ஏத்துக்கும், பணத்தை பேங்க்குக்கு வந்து செலுத்திடுவோம் சொல்றாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். அதே நேரத்துல தற்போதைய கடன் நிலுவை எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா 1,15,500 கோடி வந்து இப்ப கடனா வந்து இருக்கு. இதை தமிழக அரசு எப்படி கையாள போகுது என்பது வந்து $1 மில்லியன் கேள்விதான். ஆனா இபிஎஸ் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிதி நிலைமையை சீர் செய்வோம், அதே நேரத்தில் மத்திய அரசாங்க துணையோடு இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. இததான் வந்து திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வரும்போது டபுள் இன்ஜின் அரசாங்கமாக செயல்படுவோம்னு சொன்னாரு. சோ இது வந்து நிச்சயமாக இந்த வாக்குறுதிகளை இபிஎஸ் அரசாங்கம் அமைந்தால் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புவோம். சார், ஒரு ஆண்டுக்கு 3 இலவச எல்பிஜி சிலிண்டர்னு அறிவிச்சிருக்காரு. இதுதான் சமையலறை அரசியலா சார்? அப்படி சொல்ல முடியாது. சோ இது வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொன்ன இந்த வாக்குறுதி வந்து டபுள் சிக்ஸர் அடிச்சிட்டாரு இபிஎஸ் அவர்கள், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து சமையலுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பினான்சியல் பட்ஜெட் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 3 சிலிண்டர் வருஷத்துக்கு கிடைக்குது அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு பினான்சியல் பர்டன் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு தான் யோசிக்க முடியும். சோ இதுல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து பெண்கள் வந்து அலுவலகத்துக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, சமையலறையில் வேலை செய்யறாங்க, வேலை செய்யும் போது இந்த பினான்சியல் பர்டன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். சோ இந்த 3 சிலிண்டர் வருஷத்துக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஜாக்பாட்டா தான் நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிறப்பா இருக்கும் நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு அம்மா வாட்டர், அம்மா வந்து உணவகம், அம்மா வந்து சால்ட், இப்படின்னு அம்மான்னு வந்திருந்த இந்த இடத்துல இது அம்மாவால் வழங்கப்படும் மானிய சிலிண்டர் அப்படின்னு சொல்லி இது இந்த ஸ்கீம் வந்து நல்ல பேர் எடுக்கும்னு நம்ம நம்பலாம். சார், ஜல்லிக்கட்டுல மரணம் அடைஞ்சவங்களுக்கு 10 லட்சம்னும் காயம் அடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம்னு அறிவிச்சிருக்காரு. இது அரசியலா சார்? இது அரசியல்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் திருநாள்ல வந்து மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது தமிழர்களின் பாரம்பரியம், வீர விளையாட்டு, கலாச்சாரத்தை பறைசாற்றும் ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பல வீரர்கள் வந்து வீர விளையாட்டா இருக்கிறதுனால இந்த மாடுபிடி இது வந்து ஒரு பெரிய திருவிழாவா நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து நிறைய வீரர்களுக்கு வந்து கொடுங்காயங்களும் சிறிய காயங்களும், ஏன் சில நேரங்கள் உயிர் கூட போற அளவுக்கு விபத்து ஏற்படுது. சோ இதை கருத்தில் கொண்டு என்ன பண்றாரு, தென் மாவட்ட மக்களை ஓட்டு வங்கிய குறி வச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்தா ரூபாய் 10 லட்சம் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் என்றும் இதை அறிவிச்சிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். இந்த வாக்குறுதி வந்து தென் மாவட்டங்கள்ல இவங்களோட வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தற்பொழுது போட்டியை நடத்துவதற்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முறை இருந்துச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முறையை வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முறை கேன்சல் பண்ணிட்டு பழைய நடைமுறை, அதாவது ஆஃப்லைன்லயே வந்து என்ட்ரி பண்ணிட்டு அந்த போட்டிகளை வந்து நடத்தலாம் என்றும், அதே போல் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று நடத்தும் இந்த போட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துள்ளார். சார், கேள்வி 5, சிறுபான்மையர் பெண்களுக்கு சுயதொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து மிக சிறப்பான ஒரு தேர்தல் வாக்குறுதியா தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். என்ன அப்படின்னா சிறுபான்மை பெண்கள் வந்து சுயமா தொழில் செய்வதற்கு போதுமான பண வசதி இல்லாதவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவுகோலாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கு வட்டி வாங்காம இருக்கிறது, இது வந்து ஒரு நல்ல வாக்குறுதியா தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். ஏன்னா பெண்கள் எப்பவுமே சுயமாக தொழில் செய்து தனக்கான ஊதியத்தை உயர்த்தி கொள்வதற்கும் சுயமரியாதையாக வாழ்வதற்கும் இந்த வாக்குறுதி வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அதே நேரத்துல வந்து ஒரு சிறுபான்மையினர் பெண்கள் ஓட்டை வந்து கவர் பண்றதுக்கு ஒரு சரியான வாக்குறுதியா பார்க்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பெண் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதும் ஆண் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதும் இருக்கிறது குறைவா இருக்கும். ஏன்னா இவர் சிறுபான்மையினர் பெண்களை கவர் பண்ணாவே ஆல்மோஸ்ட் அந்த வீட்டுல இருக்கிற ஓட்டு மொத்தத்தையும் இவர் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக
முறையாக வந்து திமுக கூட்டணி கட்சிகளை குறிவைக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அந்த குறிப்பிட்ட அந்த வாக்குறுதியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையை ஓட்டை கவர் பண்றதுக்காக இந்த வாக்குறுதியை வழங்கி இருக்கிறதா தான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய சுயமரியாதையை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளோட சுயமரியாதையை பாதுகாக்க இந்த வாக்குறுதி வந்து முக்கியமா இந்த இடத்துல பார்க்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய வாக்குறுதியா, அரசாங்கத்துக்கு ஒரு நிதி சுமையா இது இருக்காது. இந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச அளவுல தான் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு மனிதனையும் சுயமரியாதையை உயர்த்தி பிடிப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதியா தான் பார்க்கிறேன். ஆக மொத்தம் இந்த இபிஎஸ் வந்து இரண்டாவது கட்டமாக 5 வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காரு. இந்த 5 வாக்குறுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியம் வாய்ந்ததாகவும் தமிழகம் முழுக்கும் இது ஒரு பேசப்படும் செயலாகவும் தான் பார்க்கப்படுது. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல வாக்குறுதிகளையும் தமிழக மக்களுக்கு உபயோககரமான ஒரு வாக்குறுதியாக தான் இருக்க போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது தமிழக மக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். மேலும் பல வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்குவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுக்க போறாருன்னு. மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில் நாம பங்கெடுப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது ஹரிகிருஷ்ணன். அனைத்து HKS வாய்ஸ் நேயர்களுக்கும் நன்றி. நன்றி சார்.